நானும் ஒன்றும் உண்மையிலேயே ஒன்றும் பயந்தில்ல. காரணம் தெரியுமா? நான் எனக்கு தெரிஞ்சு மனசெரிஞ்சு இந்த ஆஃபீஸை இன்னும் தப்பு பண்ணதே இல்லையே. ஹெட் ஆஃபீஸில் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க யாரோ ஹெட் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் யாரோ கஸ்டமர் அக்கௌண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறதா ஹெட் ஆஃபீஸ்க்கு சந்தேகம் வந்துருக்கு. என்ன வரதன், இன்னைக்கு வழக்கத்தை விட ஜாலியா இருக்க போல இருக்கு. ஆமாப்பா, நான் கூட கவனிச்சேன். வீட்டில் எதுவும் விசேஷமா? குட் நியூஸ் வந்து ஆஃபீஸில். என்ன குட் நியூஸ்? ப்ரமோஷனா? டேய், தப்பாக சொல்லாதீங்கடா. அந்த மேனேஜர் ராவ் ரிட்டையர் ஆகி ஒளிஞ்சான். அதுதான் நான் சந்தோஷமாக இருக்கேன். டேய், அந்த ராவ் என்ன அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான். கடைசியில் எதுவுமே பண்ணாமல் போயிட்டான் பாத்தியா? அவன் ஒரு விஷயம் இல்லாத பாம்புடா, அது என்னைக்கே தெரியும். இல்ல வரதன், அவன் எப்பவும் போல சைலண்டா போல ஆஞ்சநீர் மாதிரி வால்ல பத்த வச்சுட்டு தான் போயிருக்கான். பத்த வச்சிட்டானா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, அந்த ராவ் ரிட்டையர்ட் ஆகும்போது உன்னை பற்றி தப்பாக ரிப்போர்ட் எழுதி ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பியும் யூனியன் ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பியும் அனுப்பிட்டு தான் போயிருக்கான். அப்படியா? ஹெட் ஆஃபீஸில் உன் லெட்டரை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஹெட் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான்டா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் என்னை யாருமே இதை பற்றி கேட்கவே இல்லையாடா. வரதன், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்டயே வருவாங்க. நான் போறதுக்குள்ள உன்னுடைய சஸ்பென்ஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டுட்டு தான் போவேன். இந்த தூக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி அந்த பேனா முனையை உடைச்சிட்டு போவாங்க தெரியுமா? அதே மாதிரி இந்த பேனாவை உடைச்சிட்டு தான் போவேன். கன்யா, இது அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்க. கண்ணையா, இங்க வாங்க. ஃபோன் டெட்டா இருக்கு. சரிதா சார், கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி சார். ஓகே சார். இல்லை, நான் போன வாரம் அமிச்சேன் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நான். பட் பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை அமிச்சிடுறேன். ஓகே ஓகே. என்ன வேஞ்சது ரொம்ப நேரமாக இன்டர்காமில் அவர் ட்ரை பண்ணுறாரு, உங்கள் ஃபோனே கிடைக்கலையா? நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் சார். ஏயா, சாதாரணமாக 11 மணிக்கு மேலே தானே அந்த ஆளுக்கு சந்தேகம் வரும். இப்போ என்னையா திடீர்னு? என்னன்னு தெரியல சார், மூஞ்சி கடுகடுன்னு இருக்கு. நீ ஏதாவது காஃபியை கண்ட்ராவியாக கொடுத்தியா? சார், 35 வருஷத்தில் சக்கரை கூட மிஸ் ஆனதில்லை. அவரை சின்சியர் நான். அப்புறம் ஏன் கடுப்பு என்ன அவர் தான் பேசுங்க சார். ஹலோ சார். சார், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் நான். கண்ணையா இப்போ தான் சொன்னார் என்கிட்ட. நான் வரேன் சார், நான் வரேன். ஓகே. நான் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாரு. குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ரகோத்தமா? சாரி சார், எனி ப்ராப்ளம்? எஸ், நீங்கள் இவ்வளோ சீனியர் பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல சார். எனக்கு மனசறிஞ்சு நான் இந்த ஆஃபீஸில் எந்த தப்பும் செஞ்சதா எனக்கு ஞாபகம் இல்லையே சார். பண்ணீங்க சார். நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களால் எனக்கு எவ்வளோ மட்டை கொடைச்சல் தெரியுங்களா? என்ன விஷயம்னு சொல்லாமல் இப்படி குற்றம் சாட்டுறீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது சார். ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி ராமலிங்கன் 2 பேர் லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல. அதுதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே சார். உங்களை யார் அதை ரிஜெக்ட் பண்ண சொன்னது? சார், நாம் அதை சாங்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த பேங்க் பெரிய நஷ்டமாக இருக்குமே சார். ஆமாம், அதனால தான் உங்களை பாராட்டி 5000 ரூபா அவார்டு கொடுத்துருக்காங்க. சார், இந்த அவார்டை இப்போ கேஷாக கொடுக்குறதா செக்காக கொடுக்குறதா, அதுதான் சார் பெரிய ப்ராப்ளம் எனக்கு. என்ன சார் நீங்கள் இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டீங்க? நீங்கள் நான் இந்த மாதிரி வேலையாக போயிடுச்சோ, நான் பயந்து போயிட்டேன் நான். சார், உங்களுக்கு பயங்காட்டுன்னு எனக்கு என்ன இல்லை. உங்களை டென்ஷன் படுத்தி இந்த அவார்டை கொடுத்தா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சேன் சார். தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார், இன்னொரு விஷயம் நானும் சொல்கிறேன். நானும் ஒன்றும் உண்மையிலேயே ஒன்றும் பயந்தில்லை. காரணம் தெரியுமா?
நான் எனக்கு தெரிஞ்சு மனசெரிஞ்சு இந்த ஆஃபீஸை இன்னும் தப்பு பண்ணதே இல்லையே ம் சார். இப்படியே ஒருவேளை எனக்கு இந்த வேலை போயிடுங்கிற நிலைமை வந்தா கூட நான் பெருசா கவலைப்பட மாட்டேன் சார். எனக்கு அந்த ஆண்டவன் அது கொடுத்த ரிட்டையர்மெண்ட் பிளான் நினைச்சு சந்தோஷமா விலகிடுவேன். எனக்கு வேணுங்கிற மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். ஹரிதா சார், நான் உங்களை ஜஸ்ட் லைக் தட் இந்த பேங்க்லேருந்து விட்டுற முடியாது. நீங்கள் இந்த பேங்க்குக்கு எவ்வளோ லோன் லாஸ் ஆகுறதுன்னு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. இந்த பணம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக வச்சுக்கோங்க. எதுக்கு சார் அது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இப்போ ஆட்டோ ரிக்ஷால ஒரு கஸ்டமர் பல லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிடுறான்னு வச்சுங்க. அது அந்த ஆட்டோ டிரைவர் நாணயமா திருப்பி கொண்டு போய் கொடுத்தான்னா அவனுக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்கறது நியாயம். அவனுக்கு இந்த அவார்டு தேவைதான். பட் நான் எதுக்கு சார் இந்த ஆஃபீஸை எனக்கு சம்பளம் வாங்குறேன்? இதுதானே என் வேலை. இங்க இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், பேங்க்குக்கு நஷ்டம் ஏற்படுத்த கூடாதுங்கிறதானே சார் என் வேலை. அதுக்கு எனக்கு எதுக்கு அவார்டு தராங்க? வர வர கடமையை செய்யறதுக்கு எல்லாமா இப்போ அவார்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் இந்த பணத்தை அன்பின் அடையாளமாக நீங்கள் வச்சுங்க சார். அது என்ன சார் என்ன சார் காபி சாப்பிடலையா? இரு கண்ணையா, நீ வந்தது நல்லதா போச்சு. கொஞ்சம் இரு. இதில் ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை நீ வச்சுக்க. சார் எனக்கு எதுக்கு சார்? வச்சுக்க சொல்றேன். என்னடா அவன் பேங்க்கு கொடுத்த அவார்டை இப்போ வேற யாருக்கோ கொடுக்குறான்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பெரிய பில்டப்லாம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கணும்னு அவார்டை இப்படி கொடுக்குறீங்க. ஆனால் நான் எதையுமே சொல்லாமல் கண்ணையா கொடுத்துருக்கேன். அவர் முகத்தில் ஆச்சரியம் மட்டும் இல்லை சார், அந்த சந்தோஷத்தை பாருங்க சார். பாவம் சார் நம்ம கண்ணையா. கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த பேங்க்ல கடுமையா உழைச்சிருக்காரு. என்ன பிரயோஜனம்? பியூனா ஆரம்பிச்சவர் பியூனாவே தான் ரிட்டையர் ஆக போறாரு. அதோட இந்த அவார்டு கண்டிப்பா இவருக்கு தான் சார் போய் சேரணும். ஏன்னா நீங்க நினைவுபடுத்தி பாருங்க, அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்க சரியில்லைன்னு முதல்ல உங்ககிட்ட வந்து வான் பண்ணதே கண்ணையா தானே. அப்ப இந்த அவார்டு இவருக்கு போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே சார். இந்த சமயத்தில் இது அவருக்கு போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரிட்டையர் ஆக போறாரு. கேஷ் அவார்டு இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் வேலை விட்டு போகும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தா மாதிரி இருக்கும் சார். சார் என்ன அது கண்ணையா? நோ நீங்களா என் காலில் விழக்கூடாது. என்னை விட மூத்தவர், உங்க ஆயுஷ் தான் என் குறையும். வச்சுங்க, போய் உங்க வேலை கவனிங்க. சார், உங்கள் கேரக்டரை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். நீங்கள் நம்ம பேங்க்கையும் காப்பாற்றிருக்கீங்க, என்னையும் காப்பாற்றிருக்கீங்க. பட் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு நினைக்கும் போது தான் சார் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன் சார். உங்களை ஹைதராபாத்துக்கு அனுப்ப போகிறேன் சார். எதுக்கு தெரியுமா சார்? நீங்க பெரிய சர்ப்ரைஸ் நினைச்சக்கிட்ட சொல்றீங்க. பட் இல்ல சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏற்கனவே இதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டார் சார். அவர் சொல்லிட்டாரா? அது மட்டும் இல்ல, நீங்க அவார்டு தர போறேன் நீங்களே, ஆமாம், அதை கூட அவர் என்கிட்ட சொல்லிட்டார் சார். அதையும் சொல்லிட்டாரா? ஆமா சார். பிறகு நான் எதுக்கு இந்த ஆஃபீஸில்? அதான் நானும் யோசிக்கிறேன் சார். அவர் ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு யோசிக்கிறேன். நானும் பார்த்தேன் சார். மேடம், இது அந்த ஃபைல் அட்டாச் பண்ணிடுங்க. யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண பயமே இல்லை. ஏய், நீ அது எல்லா டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மேடம், நம்ம பிரான்ச்சில் எத்தனால நடந்துக்கிற சில விஷயங்களை பற்றி ஹெட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் போட்டதுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பதில் வந்திருக்கு. ஹெட் ஆஃபீஸில் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க யாரோ ஹெட் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் யாரோ கஸ்டமர் அக்கௌண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறதா ஹெட் ஆஃபீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. சார், என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்காங்களா? இல்லை, எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கேஷையும் மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. எனக்கு லெட்டர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. இல்லை நான் இன்றைக்கே பண்ணியிருக்கலாம். பட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் கேஷையும் ஸ்டேட்மெண்ட்டையும் மேட்ச் பண்ணி ஆகணும். சரி சார். ஒன் மோர் திங், நாளைக்கு யாரும் லீவ் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்டிருந்தாங்கன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே,
பி கேர்ஃபுல். ஏய் வரதா இப்போ என்னடா பண்றது? பயப்படாத, நமக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, ஏதாவது செஞ்சு சமாளிச்சுக்கலாம். ஹலோ. வணக்கங்க. உங்களுக்கு பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் சாங்ஷன் இருக்கு. உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே வந்து கொடுப்போங்க. ஐயோ, லோன் எல்லாம் ஒன்றும் வேணாங்க, நிம்மதியாக இருக்கும், வச்சிடுங்க. அம்மா, அப்பாட்ட பேசிட்டியா? எதை பற்றி? எதை பத்தியா? அதுக்குள்ள மறந்துட்டியா? போன வாரம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கூட்டு போனோம்ல, அப்பா கிட்ட பேசி 200 பெட்ரோலுக்கு வாங்கி தர சொன்னல, வாங்கிட்டியா? எடு, பணத்தெடு. டேய், இந்த மாதம் கொஞ்சம் பண கஷ்டம்டா, அடுத்த மாதம் என்னது கொடுத்து. அடுத்த மாசமா? என்ன பண கஷ்டம் அது இதுன்னு போகும்போது அழகா கூட்டு போனா இப்போ வந்து பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்றீங்க? இதெல்லாம் அநியாயம். ஐயோ, இந்த அக்கிரமத்து கேட்க ஆளே இல்லையா? நான் இருக்கேன். ம்? ஏண்டா வாசு, இது என்ன பெரிய அநியாயத்தை கண்டுட்டேன்? நான் பார்க்கறது அநியாயமா? பிரபல தம்பூரா வித்வானான எனக்கு சபாக்காரங்க ஒரு சோள கல்வியில் தரமாட்டேங்கிறாங்க. இதை விடவா இது அநியாயம்? சுப்னி அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்? பாம்பேல ஷம்னானந்த சபால எனக்கு தம்பூரா சோள கச்சேரி வேணும், வாங்கி தருவியா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், மக்களுக்கு என்ன டார்ச்சர் வேணும்னு கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரை நான் பார்க்கலாமா? அவர் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. இது எப்போ வந்தாலும் வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறேன்ல. எங்க அப்பா எங்கெங்க போறாருன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போறது இல்ல. சரி பரவாயில்ல, நான் பேங்க்ல போய் பார்த்துக்கிறேன். ஏன்னா பேங்க்ல வெளியில போனா எங்க போறேன்னு சொல்லாம போக முடியாது பாரு. பங்கரமான வரட்டுமா? டேய் சுப்னி பழி, நீ எப்போ வந்த? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, எப்போ வந்த? நீ ஹரிதாஸ் இங்கேயா இருக்க? இங்கே தான் இருக்கேனா? நீ இல்லைன்னு சொன்னாங்களே. இல்லைன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க, பார்க்காம சொல்லியிருக்கலாம். பார்க்காம சொன்ன விஷயமா இது எனக்கு தோணலையே. சுப்னி, நான் உன்னை ஒரு வாரமா பார்க்கவே இல்லைல்ல? இல்லையாப்பா. நடுவில் எப்போது வந்துட்டு போனியா நீ? வியாழக்கிழமை 3 மணிக்கு வந்தேன், சனிக்கிழமை 5 மணிக்கு வந்தேனே. 2 தடவை நீ வீட்டில் இல்லையே. வீட்டில் இல்லையா? 2 தடமும் நான் வீட்டில் தான் இருந்தேன். வியாழக்கிழமையும் இருந்தேன், சனிக்கிழமை நீ சொல்கிற அந்த 5 மணிக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். வாசல செருப்பு கூட நான் பார்க்கல. அப்படியா? 2 நாளும் நான் இங்கே தான் இருந்திருக்கேன். அப்போ நான் இங்கே இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொல்லியிருக்காங்க? யாரும் சொல்லலப்பா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு வெளியில் போயிட்டேன்ப்பா. சுப்னி, உனக்கு பொய் சொல்ல தெரியாதுடா. பார், உண்மையை மறைக்க மேலே பொய் சொல்லாத. யார் சொன்னது? நான் தாங்க சொன்னேன். பங்கார், நீ சொன்னியா? ஏன்? வேணும்னு தான் சொன்னேன். வேணும்னே சொன்னியா? அது சுப்னி கிட்டியா? ஏமா அவனை அண்ணன் வாய் நிறைய சொல்லுவேன். அவன் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ உபசாரணை செய்வேன் அவனுக்கு. அவன் வேண்டாலும் வலுக்கட்டாயமா உட்கார வச்சு அவனுக்கு சோறு பொடிவேமா நீ? நீ ஏமா அப்படி செஞ்ச? நீ ஏன்? ஹரிதாஸ், இதை பெருசுப்படுத்தாதுப்பா. நான் தான் அப்புறம் பார்க்கலான்னு போயிட்டேன்ப்பா. நீ சும்மா இரு. பங்காரு, எனக்கும் சுப்புனிக்கு உள்ள நட்பை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல உன் பிள்ளைக்கு தான் தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சோமா நாங்க? ஒரு தடவை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், விளையாட்ட பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட இருந்து ஒரு பென்சில் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அவன் பெரிய எடுத்து பையன் ரகலை பண்ணிட்டான், பென்சிலை காணும்ட்டு. உடனே வாத்தியார் கையில பெருமை எடுத்துக்கிட்டு இந்த அக்ஷனா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், வாரிடுறேன் பாருன்னு சொன்னாரு. அப்ப என்கிட்ட இருந்த அந்த பென்சில் இவன் எடுத்து தம் பையில வச்சுக்கிட்டு வாத்தியார்கிட்ட தான் அந்த பழிய செஞ்சேன்னு ஏத்துக்கிட்டான். பெரம்படியை எனக்கா வாங்கிட்டாமா அவன். இதெல்லாம் மறக்க முடியாதுமா என்னால. அவன் வீட்டுக்கு வரும்போது நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, ரொம்ப தப்புமா அது. நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளுமா. நிறுத்துப்பா, ஒரு 3வது மனுஷன் முன்னாடி அம்மாவை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்புப்பா. யாரா 3வது மனுஷன்? யாரு 3வது மனுஷன்? ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த நீ தான் எனக்கு 3வது மனுஷன். இவளை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எனக்கு ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. இவனை விமர்சனம் பண்ற தகுதி உனக்கு கிடையாது. அப்படியே நீ விமர்சனம் பண்றதா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்னப்பா இதெல்லாம்? என்னையா என் முன்னால உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன
என்னப்பா பெருசா கேவலப்படுத்திட்டோம்? சுப்புனி ஒன்றும் காந்தியோ ரமண மகர்ஷியோ கிடையாது. உன் பின்னாடி 5க்கும் 10க்கும் அலைகிற ஒரு சாதாரண மனுஷன். ஏய், யாரை பாத்திரம் 5க்கும் 10க்கும் அலையிறவன் சொல்ற? உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. நான் கேட்டா மட்டும் 50 100க்கே 1000 கேள்வி கேட்குற. சுப்புனி மட்டும் வாரி வாரி கொடுக்குறியே. நான் வாரி வாரி கொடுத்ததை நீங்க பாத்தீங்களோ? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியாப்பா? சரிங்க சார், எல்லாம் தெரிஞ்சவரே, உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. அன்னைக்கு ஆட்டோல இருந்து இறங்கும் போது அவசர அவசரமா 1000 ரூபாய் சில்லற மாத்தி 100 ரூபாய் ஆட்டோக்காரன் கொடுத்து மீதி பணத்தை ஃபுல்லா சுப்புனி கொடுத்தியே. அதை நாங்க பார்த்தோம். அடப்பா, தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க தீர விசாரிப்பதே மெய்யின்ட்டு. டேய், அந்த பணம் என் பணம் இல்லடா, அவன் பணம். அவன்கிட்ட சில்லறை இல்ல, அதனால தான் நான் வாங்கிட்டு உள்ள போய் சில்லறை மாத்திக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதையாடா அப்படி பேசுறீங்க நீங்க? என்ன நான் அவனுக்கு சப்பா கட்டுறேன்னு நினைக்கிறியா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த 1000 ரூபாய் பணம் அவனது இல்ல, என்னதாவே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் அது நான் சம்பாதிச்சது, என் உழைப்புல வந்தது. நான் அதை அவனுக்கு கொடுப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னங்க, அவனுக்கு என்ன உரிமை இல்ல? அவன் உங்க புள்ள. பங்காரு, அவன் பேச்சை கேட்டு நீ இப்படி கத்திரியா? அதுவும் சுப்புனியை பத்தி புரிஞ்சுக்கமா, நான் சத்தியமா சொல்றேன். அந்த பணம் அவனுதுமா, சில்லறை மாத்ததாமா என்கிட்ட கொடுத்தான் அவன். சரி சரி, அதை விடுப்பா. பண விஷயத்தையாவது விட்டுருவோம். சுப்புனி அங்கிளா சந்தான கிருஷ்ண அங்கிளுக்கும் கல்யாண அங்கிளுக்கும் பெரிய சண்டையா வந்துருச்சு. டே, அவங்க வீட்டுல தினமும் தான் சண்டை வருது. இது என்ன பெரிய விஷயம்? வரும், ஆனா இந்த அளவுக்கு வராது. சந்தான அங்கிள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அடை வைக்கிறது சம்பந்தமா இங்க வந்தாராமே. சுப்புனி அங்கிளும் இங்க இருந்தாராமே. அதான் போற போக்குல அப்படியே கல்யாண அங்கிள்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி மேட்டரை பத்தி கொளுத்தி போட்டு போயிட்டாரு. ஏண்டா, அன்னைக்கு நீ வந்த எனக்கும் நினைவு இருக்கு. நீயா போய் இந்த மேட்டரை கல்யாணத்துக்கிட்ட சொன்ன? ஹரிதாஸ், அன்னைக்கு நான் வந்தது உண்மை. நீ சந்தானத்துக்கிட்ட ப்ராப்பர்ட்டி பத்தி பேசினது உண்மை. ஆனா இந்த அனாதைக்கு ஆதரவு தர என் தம்புராமலை சத்தியமா சொல்றேன்ப்பா, சந்தானத்துக்கிட்ட நான் சொல்லலப்பா. வேற யாரு? அப்பா, அன்னைக்கு நீ அம்மாவை தவிர ராஜாமணி பாட்டி தான் இருந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கிட்ட அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. அது இல்லாம அவங்களுக்கு மெமரி லாஸ் வேற. சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. வேற யாரு? சுப்புனி அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு. டேய், அவன் பெரிய பிரபலமான கலைஞனா இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் கலைஞன்டா. அவனுக்கு சோறு போடுற அந்த வாத்தியத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றான். நம்ப மாட்டேன்றியா? நான் நம்புறேன்டா அவனை. இவனும் சொல்லல, நானும் சொல்லல, ராஜாமணி சொல்லிருக்க முடியாது. அப்போ வேற யார் சொல்லிருப்பாங்க இத? நான் தாங்க சொன்னேன். ஏமா, நீயே இந்த விஷயத்தை அந்த கல்யாணத்துக்கிட்ட சொன்ன? நான் யதார்த்தமா சொன்னேங்க. நீங்க தான் லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதா நான் சொன்னேன். கல்யாண கிருஷ்ணன் துருவி துருவி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பாரமா பங்காரு, உனக்கு பரிச்சயமான இடம் இந்த சமயக்கட்டு. அங்க பதார்த்தத்தை நல்லா கவனி. இந்த மாதிரி யதார்த்தம் எல்லாம் பேசாத. என்ன வாசு சார், உண்மை விளங்கி போச்சா? பழைய விஷயம்தான்ப்பா, மறுபடியும் சொல்றேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தப்பு செஞ்சது உங்க அம்மா. இத்தனை நேரம் பாவம் அவனை பழி வாங்கிட்டீங்க எல்லாரும். சரி, இப்ப தப்பு இவ செஞ்சிருக்கிறாள், என்ன பண்ணலாம்? இவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாமா? ஐம் சாரிப்பா. சந்தான அங்கிள் தான் இதை பத்தி சொல்லி சுப்புனி அங்கிள் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. சாரி அங்கிள். என்னது பெரிய சாரி? சொல்லிட்டு சாரி கேட்டா போதுமா? நான் மன்னிக்க மாட்டேன். ஏய் சுப்புனி, சும்மா இருப்பா. நான் மன்னிக்கணும் மறக்கணும்னா ஒரே கண்டிஷன். பகாரம்மா, சூடா ஒரு காபி கொடுக்கம்மா. என்ன